இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெய்ட் சர்வீஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து வீடியோ வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு துறையில ஒரு நாலேஜபிள் பெர்சனா வந்து இருக்கலாம். உங்களுடைய திறமை எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி, உங்களுடைய ஓன் வெப்சைட்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி, அதன் மூலியமா நீங்க ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Udemy மாதிரி வெப்சைட் வந்து பார்த்திருப்பீங்க. அங்க நெறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய திறமைய வீடியோவா மேக் பண்ணி, அந்த வெப்சைட்ல வந்து வீடியோவா அப்லோட் பண்ணி, அதுக்கு சம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ அங்க வந்து அவங்களுடைய வீடியோ கோர்ஸ யாரெல்லாம் வந்து பை பண்றாங்களோ, ஸோ அந்த அமௌண்ட் வந்து அந்த பெர்சனுக்கு வந்து டைரக்ட்டா அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இதே ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய விருப்பப்பட்ட நேம்ல ஒரு டொமைன் வாங்கி, ஸோ அது மூலியமா நீங்க ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி, அந்த வெப்சைட்ல உங்களுடைய நாலேட்ஜ நீங்க வீடியோவா மேக் பண்ணிட்டு, ஸோ அத வந்து நீங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணி, அத நீங்க வந்து பெய்ட் சர்வீஸா வந்து பண்ண முடியும். அண்ட் இந்த மாரி சர்வீஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோ வெப்சைட் தான். இதுல உள்ள டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ, அந்த மாரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு டெமோ வெப்சைட் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து உங்களுக்கு எப்படி இது ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட் பேஜ். ஆ நீங்க இந்த மாரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டூடண்ட் கிட்ட நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ண சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு வந்து இருக்கும். ஸோ இந்த மெனுவ நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்னொரு பேஜ் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இந்த லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அண்ட் டேஷ்போர்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் ஓகே. ஸோ இத நான் வந்து ஆல்ரெடி ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க டேஷ்போர்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஒரு ஸ்டூடண்ட் வந்து உங்களுடைய இந்த சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு டேஷ்போர்ட் அப்படிங்கிற பேஜ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து அவர் என்ரோல் பண்ணியிருக்கிறாரு, எந்த கோர்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்குது, எத்தனை கோர்ஸ் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, டோட்டலா இந்த கோர்ஸ்ல வந்து எத்தனை ஸ்டூடண்ட் வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் நீங்க வந்து எந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க வந்து பை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் அந்த ஸ்டூடண்ட்க்கு வந்து தெரியும். ஆனா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாமே அவங்க இங்க போயிட்டு மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற செட்டிங்ஸ் பேஜ்ல போயிட்டு அவங்க சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ நம்ம வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யூசர் நேம் என்ன மெயில் ஐடி குடுத்தாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த ஸ்டூடண்ட் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ் அண்ட் குயிஸ் அட்டெம்ப்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மை கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ல போனோம் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டூடண்ட் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து பை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து காட்டும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நான் ஒரு டெமோ கோர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளாக்கர் பேசிக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதில வந்து எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து கலந்துருக்காங்க, அண்ட் டூரேஷன் வந்து எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த ஸ்டூடண்ட் வந்து பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சைன் அப் பண்றது அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நான் வந்து லாக் அவுட் குடுத்துறேன். ஸோ லாக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்ல இந்த வெப்சைட்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து சைன் அப் பண்ணும்போது, அவர் வந்து எப்படி சைன் அப் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில் வந்து நான் சொல்லிடுறேன். மேல வந்து பாருங்க ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து 2 டைம்ஸ் வந்து பாஸ்வேர்ட் குடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டைரக்ட்டா வந்து லாகின் வந்து ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து லாகின் வந்து ஆயிரும். அண்ட் டேஷ்போர்ட் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப லாகின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யூசர் நேம் அல்லது மெயில் ஐடிய குடுத்து அவங்க லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லாகின் வந்து பண்ணிட்டேன் இப்ப. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்களா? ஸோ அதே டேஷ்போர்ட் வந்து இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இப்ப இதில வந்து நம்ம எப்படி இந்த வீடியோ கோர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோம் பேஜ் வந்து வந்துர்றேன். ஸோ ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே நீங்க வந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்க வந்து லிங்க் குடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ஓனா ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாரி வீடியோ நீங்க வந்து குடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ, ஸோ அந்த மாரி நீங்க வந்து டிசைன் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அண்ட் ஜாயின் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன ஒரு ஸ்டூடண்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அண்ட் அவருக்கு வந்து எந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாரி நீங்க வந்து மல்டிபிள் கோர்ஸ் இந்த மாரி வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லா கோர்ஸுமே இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ வந்து அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாரி வந்து ஓப்பன் ஆகும்.
அண்ட் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து எந்த டேட் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்க முடியும் பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து ஒரு 15 செகண்ட்ஸில் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸை பற்றி நான் நீங்கள் டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கலாம். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன சப்ஜெக்டை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கூட நீங்கள் வந்து பேசிக்கலாம். நான் வந்து சாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் வந்து வச்சுருக்கேன் புரியுதுங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இது மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த கோர்ஸை பற்றி என்னென்ன டீட்டெயிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோலாம் எத்தனை வீடியோ வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 வீடியோ பார்க்குறாரு அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது, ஸோ எத்தனை வீடியோ பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து காட்டும் புரியுதுங்களா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து பை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ட் இப்போ நான் கிளிக் பண்ண உடனே ஏன் எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜை பொறுத்தவரை யார் வேணாலும் உங்களுக்கு வந்து சைன் அப் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து யாருக்கு அக்சஸ் கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸை வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெய்ட் சர்வீஸ் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறாரோ, ஸோ அவருடைய இமெயிலுக்கு மட்டும் நீங்கள் வந்து அக்சஸ் வந்து கொடுக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்ம வந்து இதில் பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து ஜாயின் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு நான் வந்து இன்னும் அக்சஸ் வந்து கொடுக்கல புரியுதுங்களா. ஸோ ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த யூசருக்கு நீங்கள் வந்து அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த கோர்ஸை வந்து அவர் பார்க்க முடியும் புரியுதுங்களா. ஸோ இப்போ நான் அந்த ஐடிக்கு வந்து நான் வந்து அக்சஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம டேஷ்போர்டு போயிடலாம். அண்ட் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஐடி தான் நான் வந்து அதில் சைன் அப் கொடுத்து லாகின் பண்ணியிருந்தேன் இன்னொரு ப்ரௌசரில். அண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த ஐடிக்கு வந்து நான் ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து அக்சஸ் கொடுத்துட்டேன் புரியுதுங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் கோர்ஸ் வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு நான் அந்த பிளாக்கர் பேசிக் செட்டிங்ஸ் சொல்லிட்டு அந்த கோர்ஸுக்கு நான் வந்து யாரெல்லாம் வந்து அக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 கோர்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸில் வந்து 10 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கோர்ஸில் 20 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்தந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்தந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அக்சஸ் வந்து கொடுக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐடிக்கு நான் அக்சஸ் வந்து கொடுத்துட்டேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ரௌசரில் வந்து போயிடுறேன். ஸோ இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம வந்து ஜாயின் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கு முன்னே நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸில் நம்ம வந்து என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் புரியுதுங்களா. ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டெமோக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வீடியோ நான் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோ பற்றின ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் வந்து கீழே கொடுத்துக்கலாம் புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அடுத்த வீடியோ வந்து ஸ்டூடெண்ட் வந்து இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வீடியோ நீங்கள் 15 வீடியோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கோர்ஸில் அப்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் என்னென்ன டைட்டில் என்னென்ன வீடியோ இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ எந்த வீடியோ டேரெக்டாக அவர் போக முடியுமோ அந்த டைட்டிலை கிளிக் பண்ணாலும் அந்த வீடியோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் புரியுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோ நான் வந்து இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓனாகவே நீங்கள் வந்து வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸ்லேயே கூட நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ நீங்கள் வந்து கோ டு கோர்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முந்தின பேஜ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை வீடியோ இருக்குது, என்னென்ன டைட்டிலில் வீடியோ இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாம் பார்த்துக்க முடியும். அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோர்ஸை பற்றி ஏதாவது டவுட் கேட்குறாரு அப்படின்னாலும், ஸோ அவர் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இருக்கும் புரியுதுங்களா. இந்த இடத்துல வந்து காட்டும். அண்ட் நீங்கள் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸை பற்றி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும், அந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல மெசேஜ் மாதிரி நீங்கள் கொடுத்துக்க முடியும் புரியுதுங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே தனித்தனியாக கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கேட்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஓகே அண்ட் ஜாயின் வீடியோ கோர்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கோர்ஸ். ஓகே
ஓகே. ஸோ இதில வந்து ஸ்டார்ட் கோர்ஸ். ஸோ இத கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இருக்கக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் Q&A. ஸோ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்லயுமே வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து அவருடைய டவுட்ஸ் என்ன இருக்குதோ, அத வந்து கேட்டுக்க முடியும். ஸோ நீங்க வந்து இங்கேயே கூட நீங்க ரிப்ளை வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி வெப்சைட் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து குடுத்துருப்பேன். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி என்ன பிரைஸ் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலா வந்து கேட்டுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.